பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள் குறையாமல் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து பேசுவதற்காக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் 5 மாதத்தில் முடிக்கப்பட்டு தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கு. இந்த தீர்ப்பை எப்படி பாக்குறீங்க? அதையும் தாண்டி எதிர்கட்சிகள்லாம் ஒரு முக்கிய குற்றச்சாட்டை வைத்திருக்கிறாங்க. எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்ட அந்த சார் யார், அந்த சாரை ரூல் அவுட் செய்ததற்கான காரணம் என்ன என்பது போன்ற பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கிறாங்க. இந்த தீர்ப்பையும் எப்படி பாக்குறீங்க? எதிர்கட்சிகளுடைய இந்த கேள்விகளுக்கு உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? முதலில் இந்த தீர்ப்பை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக நான் வரவேற்கிறேன். காரணம், தமிழக வாழ்வுரிமை கட்சி தான் முதலில் இது போன்ற குற்றவாளிகளுக்கு விரைவு நீதிமன்றத்தின் மூலமாக அல்லது தனி நீதிமன்றங்களை உருவாக்கி சட்டத்தின் முன் நிறுத்தி மிக கடுமையான தண்டனை பெற்றுத்தர உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற கருத்தை முன்வைத்து அந்த அடிப்படையிலே கடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அதற்கென்று ஒரு சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற குற்றவாளிகள் ஆயுள் முழுவதும் சிறையில் இருப்பது அல்லது சாகின்ற வரையில் சிறையில் இருப்பது, தேவை ஏற்பட்டால் தூக்கு தண்டனை வரையிலும் அளிக்கலாம் என்கிற சட்ட திருத்தங்களை தமிழக சட்டமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சமீபத்தில் நிறைவேற்றியது. இதற்காக தொடர்ந்து இந்த கோரிக்கைகளை முன்வைத்தவன் என்ற அடிப்படையில் இன்றைக்கு இந்த பாலியல் வழக்கில் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி 5 மாதத்திற்குள் இந்த வழக்கை விரைவாக நடத்தி இதில் 30 ஆண்டுகளுக்கு குறையாமல் ஆயுள் தண்டனை விதித்திருப்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது, வரவேற்புக்குரிய ஒன்று. நீதியரசர் அவர்களுக்கும் இந்த வழக்கை நடத்திய அரசு வழக்கறிஞர்கள், காவல்துறை, இதற்கு சாட்சியங்களாக இருந்து உதவி புரிந்த அனைவருக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தனது பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. மேலும் நீங்கள் இரண்டாவது எதிர்கட்சிகள் சில கேள்விகளை எழுப்புகிறார்கள் என்று சொன்னீர்கள். அவர்கள் எதிர்கட்சிகள் கண்டிப்பாக அப்படி ஒரு கேள்வியை எழுப்பத்தான் செய்வார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த ஆவணங்களின் அடிப்படையில், கிடைத்திருக்க தரவுகளின் அடிப்படையில், சாட்சியங்களின் அடிப்படையில் இன்றைக்கு நீதியரசருடைய இந்த தீர்ப்பை ஒவ்வொரு பெண் பிள்ளைகளுக்கும் தகப்பனாக, தாயாக இருக்கக்கூடிய இந்த மனித சமூகம் வரவேற்க வேண்டும். அரசியல் காரணங்களுக்காக மட்டுமே நாம் வேறு விதமான கருத்துக்களை பதிவு செய்வதோ அல்லது எதிர்கட்சியாக இருக்கிறோம் என்பதற்காக வேறு விதமான கருத்துக்களை பதிவு செய்வதை காட்டிலும் தமிழ்நாட்டில் 5 மாத காலத்திற்குள் பாலியல் குற்றவாளிக்கு மிக கடுமையான தண்டனை கிடைத்திருப்பதை நாம் அனைவரும் சேர்ந்து வரவேற்று இனிவரும் காலங்களில் இன்னும் குறுகிய காலத்தில் இது போன்ற குற்றங்களில் ஈடுபடுகின்ற மனித மிருகங்களுக்கு உரிய தண்டனை நாம் பெற்றுத் தருவதற்கு உரிய ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கையாக நான் முன்வைக்க விரும்புகிறேன். சார், இந்த மிக முக்கியமான ஒரு வழக்கில் மிக முக்கிய தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. 30 வருடம் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. அதாவது வித்தவுட் ரெமிஷன், அதாவது எந்த சலுகையுமே இல்லாம தண்டனையை ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய நிலையில எதிர்கட்சிகளாம் இந்த தண்டனைகள் பத்தாது, சாகும் வரை ஆயுள் தண்டனை கொடுத்திருக்கணும், இல்ல கடுமையான தண்டனை கொடுத்திருக்கணும் அப்படின்ற ஒரு பார்வையும் முன்வைக்கிறாங்களே. இதற்கு முன்பாக ஆயுள் தண்டனை என்றால் 10 ஆண்டு அல்லது 14 ஆண்டுகள் இருந்தது. அப்புறம் நன்னடத்தின் அடிப்படையிலே 7 ஆண்டுகள், 8 ஆண்டுகள், 10 ஆண்டுகள் அரசியல் கட்சிகள் தங்கள் பொதுமக்களிலிருந்து வருகின்ற அழுத்தங்களின் அடிப்படையிலே கூட விடுவித்து வந்தார்கள். அப்படி ஒரு விடுதலை இந்த பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரன் அவர்களுக்கு வந்துவிடக் கூடாது கருணை அடிப்படையில் என்பதை கருத்தில் கொண்டுதான் நீதியரசர் அவர்கள் ஆயுள் தண்டனையை குறைந்தது 30 ஆண்டுகளுக்கு அவன் அந்த தொடர் சிறையில் இருந்து அதை அனுபவிக்கிற வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த பொருள் புரிந்த அந்த சட்டத்தின் துணை கொண்டு வழங்கப்பட்டிருக்கிற தீர்ப்பின் அந்த அம்சத்தை பார்த்து நாம் வரவேற்க வேண்டும். ஆயுள் தண்டனை கொடுத்திருக்கலாம் என்று சொல்வார்கள், ஆனால் ஆயுள் முழுவதும் யாரும் சிறையில் வைக்கப்படுவது இல்லை. தற்போது என்னுடைய முயற்சியால் அல்லது நான் எடுத்து வைத்த கருத்தின் அடிப்படையில் தமிழக முதலமைச்சரும் தமிழக சட்ட அமைச்சரும் ஏற்றுக்கொண்டுதான் முதல் முறையாக தமிழக சட்டமன்றத்தில் ஆயுள் சிறை என்றால் இது போன்ற வழக்குகளில் குற்றம் சாட்டப்படுகின்றவர்கள் ஆயுள் முழுவதும் சிறையில் இருக்க வேண்டும் என்கிற சட்ட திருத்தமே நாம் இப்போதுதான் நிறைவேற்றி நடைமுறைப்படுத்த தொடங்கி இருக்கிறோம். அப்படி நிறைவேற்றிய பிறகு வந்திருக்கிற முதல் தீர்ப்பு இந்த தீர்ப்பு. அந்த வகையில் இதுவரையில் ஆயுள் தண்டனை என்றால் 7 ஆண்டு காலத்திலே திமுக ஆட்சியிலும் அதிமுக ஆட்சியிலும் ஆயுள் சிறை ஆட்சியிலும் நாம் விடுதலை செய்திருக்கிறோம், அன்னடத்தின் அடிப்படையிலும் கருணையின் அடிப்படையிலும். ஆக அது இது போன்ற பாலியல் குற்றவாளிகளுக்கு பொருந்துவிடக் கூடாது என்பதை கவனத்தில் கொண்டுதான் மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் 30 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை அவர்
ஏகபோகமாக சிறையில் அனுபவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த 30 ஆண்டு சிறைவாசனம் என்பது ஒரு மனிதனுக்கு அவனுக்கு அது ஒரு தூக்கு தண்டனை கொடுப்பதற்கும் அல்லது அவனுக்கு ஆயுள் முழுவதும் அவன் சிறையில் இருப்பதற்கும் ஒரு தண்டனையாக நாம் கருதலாம். ஆனால் என்னை பொறுத்தவரையிலும் கூட இது போன்ற பாலியல் வழக்குகளில் சாட்சி சந்தர்ப்பங்கள், சூழல், பாதிக்கப்பட்டவருடைய நேரடி சாட்சி அல்லது வீடியோ, சிசிடிவி புட்டேஜ் போன்ற அடிப்படையில் சரியான ஆவணங்கள் கிடைக்கப்படுகின்ற போது உச்சபட்சமான தூக்கு தண்டனை கூட விதித்து இனி இது போன்ற குற்றங்கள் இந்த சமூகத்தில் நடைபெறாத வண்ணம் ஒரு முன்னெச்சரிக்கையாக இந்த தீர்ப்புகள் அமைய வேண்டும் என்கிற கருத்தில் நானும் உடன்படுகிறேன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்க நன்றி திரு வேல்முருகன்.